சிவனை அடைய எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவ தரிசனம் நமக்கு இங்கே கிடைக்குதுன்னா அதுக்கும் ஒரு பிரார்த்தம் நமக்கு வேணும். சிவனை நம்ம போய் பார்க்குறோம், கோவிலில் போய் அவரை பார்க்குறோம், வணங்குறோம்னா அவரோட அனுமதி தான் எல்லாமே. சிவனோட அனுமதி இல்லாமல் நம்ம சிவன் பேரை சொல்லவும் முடியாது, சிவனை பார்க்கவும் முடியாது, வணங்கவும் முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்ற மாதிரி தான். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இந்த காசிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, நிறைய பெரியவங்க இருப்பாங்க, எண்ணிக்கையே கிடையாது. எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு அறைக்குள்ளே ஒரு பத்திரப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து தங்கும் ஒரு விடுதியும் இருக்குது. ஏன்னா காசி இரக்க முக்தின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த காசியில் போய் உயிர் விட்டுற மாட்டோமா? சிவனோட முக்தி நம்மளுக்கு கிடைச்சிடாதா? சிவனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், மறுபிறவியே நமக்கு கிடைக்காம போகணும், மறுபிறவியே வேணாம், மறு ஜென்மம் இல்லாமல் சிவன் பாதத்திலேயே நம்ம உயிர் சந்தோஷமாக இருக்கணும், சிவனையே நம்ம அனுதினமும் அடையணும்னு அங்கே போய் இறக்கிறதுக்காக காசியில் போயிட்டு காத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே உடனே இருந்துருவாங்களான்னு கேட்டால் காக்க வச்சு தான் இருக்கிறாங்க. சிலவங்க காசிக்கு போன மறுநாளே இறந்து போகிறாங்க. சிலவங்க போய் அங்கே பாதம் பட்டவுடனே இறந்து போகிறாங்க. சிலவங்க வருஷம் கணக்காக இருந்தும் இறந்து போகிறதில்ல. காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் காத்துட்டு தான் இருக்காங்க. இறக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, சிவனோட முக்தி கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நம்ம வாழ்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அவங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டு வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிழலெல்லாம் முடிச்சிட்டாங்க, நிலை இல்லாததெல்லாம் முடிச்சிட்டாங்க. நிலையானது நிஜத்தை தேடி அவங்க போய் காத்துக்கிட்டு இருக்காங்க சிவன் தரிசனத்துக்காக. நம்ம இப்போ நிழலில் தான் இருக்கோம், நம்ம நிலை இல்லாதது தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளோ துரத்துது இந்த வாழ்க்கை நம்மளை. இது வேணும், அது வேணும், அவங்களுக்கு காசு தரணும், இவங்களுக்கு காசு தரணும், படிப்புக்கு காசு வேணும், ஒரு வேலை செய்யறதுக்கும் காசு வேணும், சாப்பிட்றதுக்கு காசு வேணும், உடுத்துற துணிக்கு காசு வேணும், இருக்கிற இடத்துக்கு காசு வேணும். இப்படி மாயையை நம்பி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் இந்த மாயை எல்லாம் கழிந்து சிவனை அடைய ஒரு நாள் வரும். அது வரைக்கும் இந்த கர்மாக்களை நம்ம கழிச்சு தான் ஆகணும். சிவனோட அருளால் நம்ம இந்த கர்மாக்களை கழிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இஷ்டமான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். அதனால் நம்ம சிவனை வணங்குவோம். சிவனோட அருளோடு நம்ம அந்த வாழ்க்கையை கடந்து செல்றதுக்கு சிவனே நமக்கு துணையாக இருப்பார். எப்போவுமே நம்ம சிவ தரிசனம் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ மனசார சிவனை நினைப்போம். காலை எழுந்த உடனே சிவனை நினைப்போம். சிவ தரிசனம் நம்ம கோயிலுக்கு போய் தான் நம்ம சிவனை பார்க்கணும் இல்லை, நம்ம மனசால கூட சிவனை பார்க்கலாம். சிவன் அனுமதிச்சா பார்க்கலாம். சிவன் அனுமதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.